ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் அண்ட் vlogs. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பால் பாயசம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பால் பாயசம் செய்யறதுக்கு வந்து சேமியா வந்து இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிற சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் வந்து சேமியா வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பொங்கல் வேறு வீட்டில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து சேமியா வந்து 100 கிராமில் பாயசம் செய்யலான்ட்டு 100 கிராம் வந்து சேமியா வந்து மாதிரி குச்சியாக இருக்கிறது நீல வாக்கில் இருக்கிறத நான் 2ஆக உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பாயசம்னா கண்டிப்பாக முந்திரி திராட்சை வேணும். ஸோ முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எப்பயும் போல் ஆஷுவலி ஏலக்காயும் எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாயசத்துக்கு கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த நெய்யாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நல்லா வந்து வாசனை வந்து நல்லா தரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் ஏலக்காய் கொஞ்சம் குட்டீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனாலையும் நான் வந்து ஏலக்காவையும் முந்திரி அதிகமாக ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பால் பாயசம் அப்படிங்கிறதுனால பால் வந்து நான் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து கெட்டி பால் தான். இதில் வாட்டர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த பால் வந்து பச்சைப்பால், இது நல்லா காய்ச்சி வாட்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது காய்ச்சி தான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா பாயசம்னா கண்டிப்பாக சுகர் தேவை. ஸோ சுகர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 1/4 கிராம் வந்து அதிகமாக எடுத்துருக்கணும். ஸோ வந்து நான் 100 கிராம் வந்து சேமியாங்கிறனால 150 கிராம் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் வந்து நல்லா காயணும். ஸோ அதில் கொஞ்சம் நான் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாலை நல்லா காய்ச்சி தான் எடுத்து வைக்கணும். பால் வந்து பச்சைப்பால் ஆட் பண்ணி நம்ம பாயாசம் செஞ்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் பால் வந்து காய்ச்சிட்ருக்கேன். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், பால் வந்து காஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி வந்து கொஞ்சம் முருவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். டேரெக்டாகவும் பாயாசத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து தனியாகவும் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சோண்டு வந்து நெய் ஆட் பண்ணி அதில் வந்து நெய் நல்லா காஞ்சதுமே முந்திரியை ஆட் பண்ணியிருக்கிறேன். முந்திரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து திராட்சையும் வந்து நெய்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த திராட்சை எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அந்த திராட்சை பாருங்கள், இப்போ நம்ம போட்டப்போ வந்து சின்னதாக இருந்துச்சு. பொரிஞ்சதுமே வந்து நல்லா வெந்த வேட்டி அது நல்லா பஃப்னு பலூன் மாதிரி பெருசாக இருக்கும். அப்படி வந்து வந்துடுச்சுன்னா திராட்சை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது ஒரு கடாயில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே பாலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாட்டர் வந்து 100 கிராம் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூடயே கொஞ்சம் வந்து பால் வந்து 50 ml சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணி நல்லா ரெண்டும் வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் சேமியா காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த குச்சி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சேமியாவில் உடஞ்ச சேமியாவும் இருக்குது, இந்த மாதிரி நீளமாக குச்சியாட்ட இருக்கிற சேமியாவும் இருக்குது. ஸோ பாயாசம்னா இந்த மாதிரி குச்சியாக இருக்கிற சேமியாவை வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடஞ்ச சேமியாவை ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வாசனை தரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் முந்திரி திராட்சையை வணக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு வந்து நெய் மீதியாக இருந்துச்சு, அதையும் இந்த பால் பாயாசத்துக்கூடயே அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சேமியா வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து வேகணும். உடனே நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த சேமியா வேகாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த சேமியா நல்லா வெந்த வேட்டி கொஞ்சம் கையில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா உடையும். அப்படி உடஞ்சிடுச்சின்னா சேமியா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சேமியா நல்லா வெந்த வேட்டி நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 100 கிராம் சேமியா எடுத்ததுனால 150 கிராம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயாசம் இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வந்து வாட்டராக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஆற கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அதனால் வாட்டராகவே கொஞ்சம் பாயாசத்தை வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா பாயாசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது முன்னையே ஏலக்காய் வேணும்னா முன்னையே ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து திராட்சையும் முந்திரியும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பால் பாயசம் செமையாக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொங்கல் எல்லோரும் பொங்கல் தான் செய்வாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் செஞ்சுருக்கிறோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தானாக வந்து சேரும். கண்டிப்பாக அடுத்தடுத்து இனிமேல்